Hi guys, welcome to Lane to Trade YouTube channel. ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கான அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,311 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மோரல்லஸ் வந்து இது டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இன்னும் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். எது வரைக்கும் அப்படின்னா 34,500க்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். 34,500க்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பை ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோயர் லோ அதே மாதிரி இங்கே ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஃப்ரைடே நம்ம கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்டம். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல மேலே ஏறிட்டு மறுபடியும் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அடுத்த தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்கன்னா 34,400. ஸோ 34,400க்கு மேலே போகும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 34,600 34,800. ஸோ இந்த ரேஞ்சை உடச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா மேஜர் கேப் ஃபில்லிங் பார்க்க முடியும். ஸோ கேப் ஃபில்லிங் அப்படின்னு நடக்கும்போது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா 3500 வரைக்கும் போகிறதுக்கு மார்க்கெட் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் செல்லிங் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,000 கீழே தான் ஸ்விங்கு. ஸோ 34,000 கீழே நமக்கு வந்து ஸ்விங் 33,900, அதாவது 33,900 க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னு க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் நடக்கும் இல்லையா, அந்த ரீடெஸ்ட்டுக்கு நம்ம வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து செல்லிங் போக முடியாது. ஸோ இதுதான் வந்து சார்ட்ல நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குற விதம். ஸோ இதுவே வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சென்சிபிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சென்சிபிளில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் இருக்கு 34,000ல வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மீன்ஸ் புட்டை வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ புட் ஷார்ட் நடந்திருக்கு இந்த இடத்துல. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 34,500 அண்ட் 35,000. ஸோ இது வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மூணு லெவலும் நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பிகாஸ் ஃப்ரைடே வந்து நிறைய பேர் ஸ்டாங்கிள் ஸ்டாட்ல அது மாதிரி போவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்யூஷுவலா ஒரு வால்யூம் கிரியேட் ஆகும். ஸோ இந்த லெவலில் அன்யூஷுவல் வால்யூமா இருக்கலாம். ஸோ இதுவும் அன்யூஷுவல் வால்யூம். நமக்கு எப்போ வந்து இது கிளியரா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி ஸோ நமக்கு எப்போ இது வந்து கிளியரா தெரியும் பார்த்தீங்கன்னா மண்டேல தான் நமக்கு கிளியரா தெரியும். ஸோ மண்டே எங்க பொசிஷன் பில்டப் ஆகுதோ அது பேஸ் பண்ணி தான் இந்த வீக்கோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி பொசிஷன் இருந்துட்டு நமக்கு வந்து 34,000ல வந்து பில்டப் நடந்துகிட்டே இருக்கு, பி ஷார்ட் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா 34,500. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். 34,400 பிரேக் பண்ணிச்சுன்னா 34,500 to 600 போகும். இந்த 600க்கு மேல நமக்கு வந்து பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35,000. ஸோ இந்த வீக்ல வந்து மார்க்கெட் வந்து 35,000 வரைக்கும் போகும். அதுவே வந்து இந்த மேஜர் சப்போர்ட் லெவல்ல வந்து நமக்கு பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு 33,900 கிட்ட க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸா மாறிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் ஏரியா இருக்கு பார்த்தீங்கன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்லி இஃப் 34,000 இஸ் broken. ஸோ இந்த 34,000 கீழே பிரேக் ஆனா மட்டும்தான் இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பை சைடே நம்ம போறோம். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான நம்மளோட ஆக்ஷன் அண்ட் பிளானிங். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ எதுக்கு நம்ம பார்க்குறோம் முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து ஈஸியாக உங்களால குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஈஸியாக பார்க்க முடியும். ப்ளஸ் செல்லிங் போய்க்கலாம். ஸோ இந்த ஏரியாலாம் வந்து செல்லிங் போய்க்கலாம், இந்த ஏரியா செல்லிங் போய்க்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு வந்து செல்லிங் போய்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஜீரோ ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஓஐஎஸ் சேர்த்து நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறோம். ஸோ இதுதான் அப்கமிங் வீக்ஸ்க்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்ற அனாலிசிஸ் இதுதான். ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேன் டு ட்ரேட் யூடியூப் சேனல்.